அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாருமே ஃபோட்டோலே தம்ப்நெயில்லையே டைட்டில்லையே பார்த்துருப்பீங்க மக்களே. ஆமாங்க, இந்த 2025ஆம் ஆண்டு முடிய போகிற இந்த சூழ்நிலையில் நமக்கு 2026ஆம் ஆண்டுக்கான புதிய ரேஷன் கடை வேலைக்காக விற்பனையாளர் மற்றும் கட்டுனர் இந்த 2 வகையான போஸ்டிங்க்கு மீண்டும் நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 வகையான போஸ்டிங்க்கு நம்ம அப்ளை பண்ணும்போது மினிமம் என்ன படிச்சிருக்கணும், மேக்ஸிமம் என்ன படிச்சிருக்கணும், இந்த வேலை வாய்ப்பில் யாருக்கெல்லாம் முன்னுரிமை கொடுப்பாங்க, யாருக்கெல்லாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலிமா ஈஸியாக வேலை கிடைக்கும், அதே போல் இந்த ரேஷன் வேலையை கடந்த 3-4 வருடங்களாக நான் தொடர்ந்து விண்ணப்பிச்சுட்டு வரேன். ஆனால் எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. நான் என்ன பண்ணணும், அதற்கான ப்ராசஸ் என்ன, ஸோ அதே போல் ஈஸியாக வேலையை வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதுக்கு இன்டர்வியூஸ் எப்படி பண்ணணும், ஸோ எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும், இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணணும், ஸோ அதே போல் அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, அது என்னென்ன ஃபார்மேட்டில் இருக்கணும், ஸோ உங்களுடைய ஃபோன்லேயே வீட்டில் இருந்தே நீங்கள் இந்த ரேஷன் வேலைக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். ஒரு வேளை உங்களால் விண்ணப்பிக்க முடியல அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பார்க்க போகிறோம். தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். அதற்கு முன்பாக நமது சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க வீடியோ அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலேருந்து வரக்கூடிய இந்த மாதிரி முக்கியமான அரசு வேலைக்கான நோட்டிஃபிகேஷன்லாம் ரெகுலராக நமது சேனலில் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தெளிவாக நமக்கு மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னென்னா, தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக புதிய மீண்டும் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குது. அப்ளை பண்ணுற மெத்தடும் கொடுத்துருக்குறாங்க. தொடர்ந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த ரேஷன் கடை வேலைவாய்ப்பு எங்கேருந்து நமக்கு கிடச்சிருக்குது அப்படின்னா, இந்த ரேஷன் கடைகள் எல்லாமே கூட்டுறவுத்துறை சார்பாக தான் செயல்படுது. அதனால் கூட்டுறவுத்துறை சார்ந்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வேலைக்கான அஃபிஷியலான நோட்டிஃபிகேஷன் எல்லாமே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் 2025 அதாவது இந்த வருஷத்துக்காகவும் 2026ஆம் 2 வருஷத்துக்காகவும் சேர்த்து தான் இந்த நோட்டிஃபிகேஷன் மீண்டும் ரிலீஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ரேஷன் ஷாப் ரெக்ரூட்மெண்ட்டுக்காக தான் கொடுத்துருக்குறாங்க. மொத்தமாக நமக்கு 6503 வேகன்சி டோட்டலாக கொடுத்துருக்குறாங்க. இது ரெண்டு வகையான போஸ்டிங்கும் சேர்த்து தான், ஒன்று விற்பனையாளருக்கும் 2 கட்டுனர் 2 போஸ்டிங்க்கும் சேர்த்து தான் கொடுத்துருக்குறாங்க. ஜாப்போட லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க, அதாவது 38 மாவட்டத்தில் எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் நமக்கு போஸ்டிங் கொடுப்பாங்க. நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக தாங்க இருக்கணும். சரிங்களா? அதே போல் ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான். பகுதி நேர வேலையோ இல்லை கான்ட்ராக்ட் பேஸ் பண்ணி அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நிரந்தரமான ஒரு அரசு வேலை தான் இது. அதே போல் அப்ளை பண்ணுற மெத்தடு ஆன்லைனில் பண்ணணுமா, ஆஃப்லைனில் பண்ணணுமான்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். இது முழுக்க பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மெத்தடு தான் கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? அதற்கான வெப்சைட்டுமே இங்கே கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். https://www.drbtnj.in/ இதுதான் அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா 38 மாவட்டத்துக்கும் தனித்தனியான வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்கள் மாவட்டம் எதுவோ அதை சூஸ் பண்ணி நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். விண்ணப்பிக்கிற வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணலாம். ஸோ இதில் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும், சரிங்களா, 38 மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சின்றதை தெளிவாக சொல்லிடலாம். அதே போல் அப்ளை பண்ணுற, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ வேக்கன்சி, அப்ளை பண்ணுற லிங்க்குமே பக்கத்துலேயே அப்ளை லிங்க்னு கொடுத்துருக்காங்க. அதை டச் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கேட்டிருக்கான்னு சொல்லிட்டு அதில் அடுத்தடுத்த ப்ராசஸில் அடுத்த வீடியோலாம் பார்க்கலாம். இதில் நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் அரியலூர் மாவட்டத்துக்கு 75 வேக்கன்சி, செங்கல்பட்டு 178 வேக்கன்சி, சென்னை 344 வேக்கன்சி, கோயமுத்தூர் 233 வேக்கன்சி, கடலூர் 245 வேக்கன்சி, தருமபுரி 98 வேக்கன்சி, திண்டுக்கல் 312 வேக்கன்சி, ஈரோடு 243 வேக்கன்சி, கள்ளக்குறிச்சி 116 வேக்கன்சி, காஞ்சிபுரம் 274 வேக்கன்சி, கன்னியாகுமரி 134 வேக்கன்சி, கரூர் 90 வேக்கன்சி, கிருஷ்ணகிரி 146 வேக்கன்சி, மதுரை 163 வேக்கன்சி, நாகப்பட்டினம் 98 வேக்கன்சி, நாமக்கல் 200 வேக்கன்சி, நீலகிரி 67 வேக்கன்சி, பெரம்பலூர் 58 வேக்கன்சி, புதுக்கோட்டை 135 வேக்கன்சி, ராமநாதபுரம் 114 வேக்கன்சி, ராணிப்பேட்டை 118 வேக்கன்சி, சேலம் 276 வேக்கன்சி, சிவகங்கை 103 வேக்கன்சி, தென்காசி 83 வேக்கன்சி, தஞ்சாவூர் 200 வேக்கன்சி, தேனி 85 வேக்கன்சி, தூத்துக்குடி 141 வேக்கன்சி, திருச்சிராப்பள்ளி 231 வேக்கன்சி, திருநெல்வேலி 98 வேக்கன்சி, திருப்பத்தூர் 75 வேக்கன்சி, திருப்பூர் 240 வேக்கன்சி, திருவள்ளூர் 237 வேக்கன்சி, திருவண்ணாமலை 376 வேக்கன்சி, திருவாரூர் 182 வேக்கன்சி, வேலூர் 168 வேக்கன்சி, விழுப்புரம் 244 வேக்கன்சி, விருதுநகர் 164 வேக்கன்சி, மயிலாடுதுறை 150 வேக்கன்சி. மொத்தமாக நமக்கு 6500க்கும் மேற்பட்ட புதிய வேக்கன்சி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
என்னென்ன போஸ்டிங்காக நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க அப்படின்னா சேல்ஸ்மேன் மற்றும் பேக்கர் இந்த 2 வகையான போஸ்டிங்கை தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா சேல்ஸ்மேனுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா மினிமம் 12ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதுவே நீங்கள் பேக்கருக்கு விண்ணப்பிக்கணும்னா 10ஆம் வகுப்பு படித்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானதுங்க. அடுத்ததாக வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஓசி கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா 18 வயசுலேருந்து 32 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் அனைவருமே விண்ணப்பிச்சுக்கலாம். அதுவே நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிடபிள்யூ எம்பிசி டிசி பிசி பிசிஎம் எக்ஸர்வீஸ்மேன் பிடபிள்யூ இந்த கேண்டிடேட்டில் இருக்கிற எல்லாருமே மினிமம் 17 வயசுக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ ஏஜில் வேணாலும் 50 55 வயசு வரைக்கும் கூட விண்ணப்பிச்சுக்கலாம். அதுவே நீங்கள் வந்து ஓசி கேண்டிடேட்டில் எக்ஸர்வீஸ்மேனாக இருக்கீங்கன்னா 50 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஓசியில் பிடபிள்யூ வரவங்க 42 வயசு வரைக்கும் விண்ணப்பிச்சுக்கலாம். ஸோ அதே போல் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து சேல்ஸ்மேனுக்கு 150 ரூபாவும், அதுவே நீங்கள் பேக்கருக்கு விண்ணப்பிக்கணும்னா 100 ரூபா ஃபீஸுன்னு சொல்லியிருக்காங்க. அதில் நீங்கள் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிடபிள்யூ கேண்டிடேட்டில் இருக்கீங்கன்னா ஃபீஸ் கிடையாது, ஃப்ரீயாக விண்ணப்பிச்சுக்கலாம். செலெக்ஷன் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளுங்க. உங்களுடைய 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு தான் இதில் செலெக்ஷனே நடக்கும். அதில் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்டர்வியூவில் நீங்கள் நல்லா பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு அரசு வேலை உறுதி. அதே போல் இதில் காசு கொடுத்து வாங்கிடுறாங்க பிரதர், 2-3 வருஷமாக நான் விண்ணப்பிக்கிறேன், எனக்கு வந்து கிடைக்கவே மாட்டேங்குது, எந்த போஸ்டிங்கை சூஸ் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் அரசு வேலை வேணும்னு நினைக்கிறவங்க சேல்ஸ்மேனை விட்டுட்டு மீதி இருக்கக்கூடிய பேக்கர் போஸ்டிங்கை சரிங்க நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த வேலைக்கு காம்படிஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஈஸியாகவும் வேலை கிடைக்கும். சரிங்களா? இதே கட்டாயம் அரசு வேலை வேணும்னு நினைக்கிறவங்க. சரிங்களா? ஸோ இன்றைக்கான அரசு வேலைக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் இதுதான். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு முக்கியமான அரசு வேலையை சந்திக்கலாம். தேங்க்யூ.